السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி சஹீஹ் புகாரி 1640வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று குறிப்பிட்டார்கள். முதலாவது சலாமுக்கு பதில் உரைப்பது, இரண்டாவது நோயாளியை நலம் விசாரிப்பது, மூன்றாவது ஜனாசாவை பின்தொடர்வது, நான்காவது விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, ஐந்தாவது தும்மியவருக்கு பதில் அளிப்பது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த 5 விஷயங்களும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரர் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதன்மையாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவது சலாமுக்கு பதில் உரைப்பதாகும். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற அழகிய முகமன் சலாம் என்கின்ற வார்த்தையாகும். இறை அமைதி, அல்லாஹுடைய அன்பு, அருள் அனைத்தையும் கொள்ளக்கூடிய, விரிந்து பொருள் தரக்கூடிய வார்த்தை. இத்தகைய வார்த்தை, இத்தகைய அழகிய முகமனை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி ஜாமி திருவதி 2409வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதினாவின் அன்சாரி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து மதினா நகருக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்கள் அல்லாஹுடைய தூதரை வரவேற்கிறார்கள். அந்த அன்சாரி சமூகம் திரளாக அல்லாஹுடைய தூதர் வரவேற்கும் போது தன் முன்னால் கூடியிருந்த அந்த அன்சாரி சமூகத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர் முதலில் அவர்களுக்கு நல்ல அறிவுரை கூறுகிறார்கள். அந்த அறிவுரை என்ன என்பதை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அந்த மக்களை நோக்கி, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அப்ஷுஸ் சலாம், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹ்வை தொழுவுங்கள். ஜன்னத பிஸ்ஸலாம், நிம்மதியாக நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மதினாவுக்கு அல்லாஹுடைய தூதர் நுழைகிறார்கள். மதினாவுடைய அந்த அன்சாரி சமூகத்துக்கு அல்லாஹுடைய தூதர் கூறிய கூற்றில் முதன்மையான செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதில் முதன்மையாக அல்லாஹுடைய தூதர் அந்த சமூக கூறிய அறிவுரையில் மிக முக்கியமானது அப்சுஸ் சலாம், உங்களுடைய சலாமை பரவலாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரில் 12வது செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு வாயிலாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாமில் மிகச் சிறந்தது எது என்று அல்லாஹுடைய தூதரிடம் குறிப்பிடப்பட்டது, கேட்கப்பட்டது. இஸ்லாம் எத்தனையோ நல்ல அறங்களை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றது. எனவேதான் இந்த கேள்வி அல்லாஹுடைய தூதரிடம் முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது எது என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பசித்தோர்க்கு நீர் உணவளிப்பது, நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாமில் சிறந்த பண்பாக ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக இஸ்லாம் இது குறிப்பிடுகிறது. யாரிடத்தில் இத்தகைய நற்பண்பு இருக்கிறதோ அவர் சிறந்த முஸ்லிம் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பது, இதுதான் இஸ்லாமுக்கு சிறந்த பண்பாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், சலாம் என்பது இன்று நம்முடைய சமூக மக்களிடையே அது பரவலாக இல்லாமல் சலாமுடைய கூற்று, நாம் பிறருக்கு சலாம் சொல்லக்கூடிய நிலை எத்தகைய நிலை குறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி சலாம் சொன்னாலும் நமக்கு அறிமுகமான சகோதரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், முகம் தெரிந்தவர்கள் நோக்கி சலாம் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் எப்படி சலாமை நமக்கு கற்றுத் தருகிறார்கள், நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கெல்லாம் நீ சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்வது, நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் செல்வது, வாகனத்தில் பயணிக்கவர் நடந்து செல்வரை நோக்கி சலாம் சொல்வது, பெரும் சிறு குழுவினர் பெருங்குழுவினருக்கு சலாம் சொல்வது என்று அல்லாஹுடைய தூதர் இப்படியெல்லாம் சலாம் சொல்லக்கூடிய முறையை நமக்கு விளக்குகிறார்கள்.
அல்லாஹுடைய தூதர் ஒருவருடைய பாதையில் நடந்து செல்கிறார். சிறுவர் சமூகம், சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களை கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கும் சலாம் சொன்னதாக செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் நமக்கு கூறுகின்ற முகமன்களை சிறந்த முகமனாக இஸ்லாம் நமக்கு இந்த சலாம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறது. எங்கும் எப்போதும் யாருக்கும் சொல்லக்கூடிய அழகிய வார்த்தையாக, அல்லாஹுடைய அன்பு அருள் அனைத்தும் அவருக்கு பிரார்த்தனை புரியக்கூடிய வார்த்தையாக, விரிந்த பொருள் கொண்ட வார்த்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சலாம் என்ற அந்த முகமனை நமக்கு வழங்கி இருக்கிறான். எனவே இந்த அழகிய முகமனை அல்லாஹுடைய தூதர் எப்படி கூறினார்களோ அதுபோல நாம் பிறருக்கு கூறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.